ஹே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓலா ஜெனூன் படி ஸ்டெப் அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டாலேஷனை தாங்க பார்க்க போகிறோம். ஓலா அக்சரிஸ் லான்ச் பண்ண புதுசில் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அது வந்து கஸ்டமருக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அதாவது 7 மாதம் 8 மாதம் அந்த மாதிரி டைம் கூட எடுத்துகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் ரீசெண்ட் மந்த்ஸாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது வந்து 20 டேஸில் டெலிவரி ஆகிரும் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நியர்பை மெக்கானிக் ஷாப்பில் நீங்களே ஃபிட் பண்ணிக்க முடியும். இந்த ஓலா ஜெனூன் படி ஸ்டெப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1999. நான் எதுக்காக இது வாங்கினா, நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் நிறைய படி ஸ்டெப் இருக்கு. அதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதனோட ஃபிட்டிங் அண்ட் ஃபினிஷ் வந்து ஜெனூன் அளவுக்கு இல்லை. அதனால தான் இந்த டைம் நம்ம வந்து ஜெனூன் ப்ராடக்ட்டே வாங்கியிருக்கோம். இதனோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பக்காவாக இருக்கும். நம்ம ஸ்கூட்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம Gen 1 ஸ்கூட்டரில் இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால தான் Gen 2க்கு இதே ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டோம். பாக்ஸ்லேயே இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஹெக்ஸ் போல்ட் வந்து 2 குவான்டிட்டி வந்து கொடுத்துருவாங்க. இதனுடைய பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இந்த படி ஸ்டெப்போட ப்ரைஸ் கொஞ்சம் அப்பர் சைடில் தான் இருக்கு. பட் ஆனால் நமக்கு அந்த ஆக்சுவல் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் குவாலிட்டி கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த 2000 rupees ஒர்த்தா தான் இருக்கும். இது கால் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மேட் கொடுத்துருப்பாங்க, ஸ்லிப்பரி எல்லாம் இருக்கிறக்காக. இந்த படி ஸ்டெப் ஃபிக்ஸ் பண்ணுறக்காக உங்கள் ஸ்கூட்டரில் இருக்க ஸ்டாக் லெஃப்ட் சைடு ஃபுட் ரெஸ்ட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதாவது 2 5mm ஆலன் போல்ட்ஸ் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நல்லா லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிருங்க. அதாவது இந்த லெஃப்ட் சைடு ஃபுட் ரெஸ்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். என்ன ரீசன்னா, நம்ம புதுசாக வாங்கியிருக்க படி ஸ்டெப்லேயே உங்களுக்கு அந்த ஃபிளிப் அவுட் ஃபுட் ரெஸ்ட்மே கொடுத்துருப்பாங்க. அதாவது படி ஸ்டெப் அது போக அந்த ஃபிளிப் அவுட் ஃபுட் ரெஸ்ட்மே உங்களுக்கு ரெண்டுமே வந்துடும். ஃபுட் ரெஸ்ட் ரிமூவ் பண்ண அப்புறம் நம்ம ஸ்கூட்டரில் இது மாதிரி 2 ஹோல்ஸ் தெரியும். இந்த 2 ஹோல்ஸில் தான் நம்ம படி ஸ்டெப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம படி ஸ்டெப் பாக்ஸ்லேயே இது மாதிரி 2 6mm போல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வண்டியோட ஒரிஜினலாக வந்த போல்ட்டோட ஹெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 5mm இருக்கும். இப்போ படி ஸ்டெப்போட வந்த போல்ட்டோட ஹெட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6mm. அந்த 6mm போல்ட்டை வச்சு நீங்கள் இந்த படி ஸ்டெப்பை அதனுடைய பொசிஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம வந்துட்டு கரெக்டான பொசிஷனில், அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாட்டில் கரெக்டாக உட்காந்துரும். அதுக்கப்புறம் 2 போல்ட்டுமே போட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, இந்த படி ஸ்டெப் வந்து உங்கள் ஸ்கூட்டரில் நீங்களே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட முடியும். ஒரு 80% டைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃப்ளிப்பபிள் ஃபுட் ரெஸ்ட்டை வந்துட்டு உள் சைடு வந்துட்டு மடக்கி பாருங்கள். ஃபுல்லாக அந்த பொசிஷனில் போய் அந்த ஃபுட் ரெஸ்ட் உட்காந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே டைட் பண்ணிடுங்க. இந்த 2 போல்ட்டுமே ஃபுல்லாகவே டைட் பண்ணி முடிச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க, நம்ம ஃபுட் ரெஸ்ட் வந்து வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த படி ஸ்டெப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஓவராலாக ஒரு 5 to 10 minutes தான் மேக்ஸிமம் எடுத்துக்கும். உங்கள்கிட்ட ப்ராப்பரான டூல்ஸ், அதாவது ஒரு 5mm ஹெட் உள்ள ஹெக்ஸ் கீ, அதே மாதிரி 6mm ஹெட் உள்ள ஹெக்ஸ் கீ ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஈஸியாக படி ஸ்டெப் வந்து உங்கள் வீட்லேயே நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லுக் இப்படி தாங்க இருக்குது. அதாவது படி ஸ்டெப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபிளிப்பபிள் ஃபுட் ரெஸ்ட்டுமே உங்களுக்கு இதுலேயே வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.